ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சிமன் சார் நீங்க எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துருது அப்படின்னு. 11 மணிக்கு எல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியா 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்ப எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அப்புறம் 6-6:30 எந்திரிச்சு பயிற்சிக்கு போவேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. படிக்கிற பழக்கத்தை வாடிக்கையாக்கணும், தொடர்ந்து வச்சுக்கணும். என்னை ஐயா ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சிமன் சார் நீங்க எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அப்ப அதை வாங்கிக்கிட்டு எப்போ படிக்கிறது எப்படி நீங்க எப்படி இது பண்றீங்க? ஐயா நான் 11 மணிக்கு எல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியா 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்ப எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். அப்புறம் 6-6:30 எந்திரிச்சு பயிற்சிக்கு போவேன். ஒருவேளை ரொம்ப தூக்கம் வராம இருந்ததுன்னா 4 மணிக்கு எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி 2 மணி நேரம் படிப்பேன். அப்படியே பல் விளக்கிட்டு அப்படியே உடற்பயிற்சிக்கு போயிடுவேன். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஆனா நமக்கு அப்படி முடியல. நான் ஒரு 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துருது அப்படின்னு. இதான் சொன்னேன், அது நல்லது தானங்கள ஐயா. அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்க 10 பக்கம் படிச்சா தூக்கம் வருதுன்னா அப்ப தொடர்ச்சியா அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டாங்க. அது மாதிரி படிக்கணும். பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.